மாறுதல் எப்ப வரும் என்று காத்து கொண்டிருந்தான். ஐயா, யோபு 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீ வாசிப்பை என்று சொன்னார். ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்ப மாறும்? என் வாழ்க்கையில எப்ப மாறும் ஆண்டவரே? எனக்கு மாறுதல் எப்ப வரும்? என் வாழ்க்கையில எனக்கு 7000 ஆடுகள் இருந்தது ஆண்டவரே, என்னை விட்டு கடந்து போனது. 3000 ஒட்டகங்களை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன், அது மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். அவைகளை என்னை விட்டு தூர போனது, மாண்டு போனது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாறுதல் வராதா? 500 ஏறு மாடுகள் வைத்து நான் விவசாயம் செய்திருந்தேன், ஒன்று கூட இல்லை, எல்லாம் மாண்டு போனது. காலமெல்லாம் மார் மீதும் தோல் மீதும் சுமந்து தாளாட்டி பாடி பாலூட்டி சோறுட்டி தொட்டிலிட்ட என் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். என் வாழ்க்கையில் மாறுதல் எப்போ வரும் ஆண்டவரே? என் சொந்தங்கள், என் உறவுகள், என் நண்பர்கள் எல்லாம் கடந்து போனார்கள் என்னை விட்டு. மாறுதல் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்போ வரும் என்று சொல்லி வீதி வீதியாய் அலைந்து ஒரு ஓட்டை தட்டி தன் வியாதியை ஆற்றிக் கொண்டிருந்தான். என் அருமை தேவ பிள்ளைகளே, அந்த தருணத்திலே காலமெல்லாம் கைப்பிடித்து நீதான் எனக்கு மனைவி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தான். வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரியும் வரை உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் வாக்கு கொடுத்த என் மனைவி என்னை விற்று அகன்று போனான். ஆண்டவரே, மாறுதல் என் வாழ்க்கையில எப்ப வரும்? எடுத்து வாசி. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று நான் காத்திருந்தேன். ஐயா, 1 வருடம் 2 வருடம் இல்லையா, என் அருமை தேவ பிள்ளைகளை, மழையிலும் பனியிலும் வெயிலிலும் குளிரிலும் பசிதாகத்தோடு வியாதியில தோலெல்லாம் ஒட்டி கொண்டது, எலும்பாய் உலாவி கொண்டிருக்கிறான். வாழ்க்கையில் ஒரு மாறுதல் காத்து கொண்டிருந்தான். நீ என்ன வாழ்க்கையில காத்து கொண்டிருக்கிறோமா? என் அருமை தேவ, 1 மணி நேரம் தேவ பாதத்துல காத்து கொண்டிருக்க மாட்டேன்றோம். 1 மணி நேரம் தேவனுடைய பாதத்துல காத்து கொண்டிருக்க மாட்டேன்றோம். மனுஷனுக்கு எப்போது பிஸி பிஸி பிஸி. ஐயா, 500 ஏர்மாடு கட்டி ஓட்டிய அவனுக்கு எவ்வளவு லேண்ட் இருந்திருக்கையா, எவ்வளவு சொத்து சுதந்திரம் ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் இருந்திருக்கும். ஆண்டவரோடு காத்து கொண்டிருக்கின்றான்.